ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க தோழி ஆர்ஜே ஷாலினி பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஈஜஸ் பிளே சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன டே அப்படின்னு தெரியுமா? வேர்ல்ட் பயோஃபியூவல் டே. ஸோ அதை பத்தி சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக டாக்டர் ஆர் காதனிவாஸ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிஜி அண்ட் ரிசர்ச் ஆஃப் பயோடெக்னாலஜி ஃப்ரம் ஈஜஸ் பிளேஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஹாய் சார். ஹாய் மா, குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. சார், ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் பயோஃபியூவல் டே. ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? பயோஃபியூல் டே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயற்கையால ஜெயிக்க முடியாது ஒண்ணுமே கிடையாது. அது நம்ம முதல்ல உணரணும். விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்புன்னு சொல்றோமே தவிர, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் பிரச்சனையும். இப்ப இயற்கை நமக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இப்ப பயோஃபியூல்னு சொல்றோம். இயற்கையால ஒரு ஃபியூல் தயாரிக்கப்பட்டு வாகனம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அப்படி இருக்க போய் தான் நம்ம இந்த இயற்கையில இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா வகையான விஷயங்களும் சென்றடையுது. அப்படி இருக்கிறப்ப இந்த பயோஃபியூலை பொதுவாக சொல்லுவாங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஹைட்ரஜன் கார்பன், ஒரு மாலிகூலுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இது கிரியேட் பண்ண முடியும். அது லிவிங் அண்ட் ஒன்ஸ் லிவிங் ஷார்ட் பீரியட்ல டேஸ்ல, வீக்ல, இன் எ மந்த்துக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, எத்தில் ஆல்கஹால், அதுலேயும் கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃப்ரம் சுகர், ஸ்டார்ஜ், வெஜிடபிள், அப்புறம் அனிமல் ஃபேட்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணக்கூடியது கன்வென்ஷனல் டெக்னாலஜி. அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றாங்க. வாட் அபவுட் செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் நான் ஃபுட் கிராப்ஸ் சச் அஸ் செல்லுலோட்டிக் பயோஃபியூல்ஸ் அப்படின்ற கண்டென்ட்ல அது போகுது. அப்புறம் தேர்ட் ஜெனரேஷன் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஆல்கே மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஃபைனலி ஃபோர்த் ஜெனரேஷன் ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் டேக் ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஆர் க்ரோன் ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடியது தான் ஜெனடிக்கல் இன்ஜினியர்டு மேடப் பண்ணக்கூடியது தான் இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோர்த் ஜெனரேஷன். பொதுவா இப்ப வேர்ல்டுல அக்ரிகல்ச்சர் ஏன் முதல்ல சொன்னா, கரும்பு விளைச்சல் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய சிம்பிளிஃபையா சொல்ல போனா சக்கை, அதுல இருந்து இருக்கக்கூடிய பயோஃபியூல் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துறோம் மொலாசஸ். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம வேர்ல்டுலயே எந்த கண்ட்ரி டாப் மோஸ்ட்ல இருக்குன்னா பிரேசில் இருக்கு. நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். இப்ப இத சிம்பிளிஃபையா நான் என்ன சொல்றேன், என்னோட ரிசர்ச் ஸ்காலர், வருங்கால முனைவர் மிஸ்டர் காளிதாசன் அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப அதை பத்தி ரிசர்ச் அது ஓரியன்டா அவரோட பிஹெச்டி டாபிக்ல போய்கிட்டு இருக்கனால he want to tell something regarding biofuel. ஓகேங்களா? ஸோ பயோஃபியூல் பற்றி டாக்டர் காதனிவாஸ் சார் ரொம்ப அழகாவே சொன்னாங்க. அடுத்து நம்ம காளிதாசன் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோடெக்னாலஜி, பயோஃபியூல் பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஹாய் சார். ஹாய். உங்களோட இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னாக்கா இன்னைய உலக தேவையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரூட் ஆயில்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வேர்ல்டே அதிகமாக இயங்குது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை வேர்ல்டுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போனாலும் சரி, இந்த க்ரூட் ஆயில்ஸோட இம்பார்ட்டன்ட் டே பை டே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு என்ன இதில் மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா, ரினியூவபிள், நான் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் அந்த நான் ரினியூவபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரூட் ஆயில்ஸ், ஸோ அதிகப்படியாக நம்ம க்ரூட் ஆயில்ஸை நம்ம அதிகமாக இப்போ எடுத்துகிட்டே இருக்கிறனால, இன்னும் ஃபியூ இயர்ஸ், ஐ மீன் ஒரு 100 இயர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு க்ரூட் ஆயில்ஸோட தேவை அதில் இருக்கு, வேர்ல்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம தேவைப்படுதுன்னா, நமக்கு அதுக்கு அடுத்தபடியான ஒரு எனர்ஜி சோர்ஸ் நமக்கு தேவை. அதுக்கு இந்த பயோஃபியூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கு. இப்போ இந்த பயோஃபியூல்ஸ் எதிலிருந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா, பேசிக்கா பிரேசில்ஸ் எடுத்துக்கோங்க. கரும்பு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 655 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணுது. பிரேசில்ஸ்ல கிட்டத்தட்ட 100% பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா க்ரூட் ஆயில்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்தியாவோட பொருளாதாரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு மேல க்ரூட் ஆயில்ஸ் இயர்லி பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம பொருளாதாரம் அதிகப்படியா பாதிப்பு ஏற்படுது. இதுக்காகவே ஒரு தனி பட்ஜெட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஒதுக்குறாங்க. இந்த பயோஃபியூல்ஸ் ஏன் நாம முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா,
பார்த்தோம்னா 2வதா இந்தியா வந்து கரும்பு உற்பத்தியில பிரேசிலுக்கு அடுத்தபடியா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் டன்னுக்கு மேல, அதாவது மெட்ரிக் டன்னுக்கு மேல வந்து கரும்பு உற்பத்தியில இருக்கு. இருந்தாலும் பயோ எத்தனால்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இங்க உள்ள கரும்பு ஆலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனுமதி அதிகமாவே இன்னும் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி இந்த பயோஃபியூல்ஸ் பத்தியான விழிப்புணர்வும் இந்திய மக்கள்கிட்ட அதிகமா இல்ல. இப்பதான் வந்து ஒரு 20% ஆஃப் எத்தனால் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% ஆஃப் எத்தனால் பயோ எத்தனால் யூஸ் பண்ணி ஒரு பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெஹிக்கிள்ஸ் ரன் பண்ணோம்னா அதுக்கு இன்ஜின்ஸோட மாடுலேஷன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அப்ப காஸ்ட் வைஸ்ல இருந்து எல்லாமே வந்து என்ன ஆகுனா விலை ஏறும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பயோஃபியூல்ஸ்லேயே ஃபுல்லா வந்து ரன் பண்ற அளவுக்கு இன்ஜின்ஸ்லாம் மாத்தணும் அப்படின்னாக்கா அதை வாங்குறதுக்கான பீப்புள்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ அப்ப என்ன எதுக்காக அந்த பயோஃபியூல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒரு 50% ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு, அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளுடைய என்விரான்மெண்டல் பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா அதிகப்படியான பெட்ரோல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா மாசு வந்து அதிகப்படுது. ஸோ அதை குறைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பயோஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2வது இந்த பயோஃபியூல்ஸ் அதிகமா கரும்புல இருந்தும் அதே மாதிரி ஆல்கல்ல இருந்து நம்ம எடுக்கும் போது இங்க உள்ள விவசாயிகளோட பொருளாதாரமும் அதிகமா ஏறும். அட் த சேம் டைம் நம்மளோட நாடும் வந்து சுகாதாரத்திலையும் சரி அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் சரி நல்லா எழுச்சி பெறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், பயோஃபியூல் பத்தி சொன்னீங்க. ஸோ க்ரூட் ஆயிலுக்கும் பயோஃபியூலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நம்ம நேச்சுரலா ஆல்ரெடி கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியில வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இயற்கையானது. அது வந்து நாட் ரெனியூவபிள் எனர்ஜி. பட் வந்து பயோஃபியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி. செகண்ட், இதுக்கும் அதுக்கும் என்ன மேஜர் டிஃபரண்ட்னா 2 விஷயம். இந்தியாவில் வந்து எல்லா மக்களோட ஆசை என்னன்னா இந்த 100% பயோ எத்தனால்ஸ் அதாவது பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வெளிநாடு சார்ந்து இருக்கக்கூடிய நிலை வந்து ஃபர்ஸ்ட் தகர்க்கப்படும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க உள்ள விவசாயிகளோட பொருளாதாரம் பயங்கரமா எழுச்சி பெறும். ஏன்னாக்கா அவங்க வந்து இன்னைக்கு வந்து கரும்பு உற்பத்தி பண்றாங்க தான், பட் அதுல இருந்து ஜீனி மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்களோ ஒழிய அதர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்களோ, மற்றபடி அதை வந்து அதோட வேஸ்டஸ் மொலாசஸ் வேஸ்டஸ் எல்லாமே வந்து குப்பைக்கு தான் போகுது. அதே வந்து நம்ம பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணோம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மொலாசஸ் வேஸ்டேஜே நம்ம என்ன பண்றோம், அதுதான் வந்து பயோ எத்தனால்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அப்ப மக்களோட பொருளாதாரம் அதுக்கு ஒரு விலை கொடுத்து வாங்கும் போது அதிகப்படியான விலைக்கு இந்த சக்கராலை வந்து வாங்கும் போது இந்த மக்களோட பொருளாதாரம் வரையும். 2வது மெயின், நம்ம அதிகப்படியான என்னன்னாக்கா வாகனங்கள் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்திய மக்கள் தொகை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, சீனாவை பீட் பண்ணி வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னாக்கா 4 பேர் இருந்தா 4 பேருமே வண்டி யூஸ் பண்றாங்க. அப்ப அப்படின்னும் போது அதிகப்படியான கரிமில வாயு என்ன ஆகுது அப்படின்னா அந்த க்ரூட் ஆயில் மூலியமா என்விரான்மெண்டல்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்ப அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பயோஃபியூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து தவிர்க்கப்படுது. 2வது, இது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு உலகத்தை வந்து நமக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், பயோஃபியூலோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் என்னது சார்? பயோஃபியூல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைய உலக தேவையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% வந்து பாத்தீங்கன்னா பயோஃபியூல்ஸ்னால யூசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன் 2030 வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மோர் தென் வந்து டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 to 15% இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. செகண்ட், இந்த பயோஃபியூல்ஸோட மெயின் வந்து ஸ்கோப் என்னன்னாக்கா முதலே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் அதிகமா தவிர்க்கப்படுது. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் அதிகப்படியா இந்த க்ரூட் ஆயில்ஸ் எரிக்கிறதுனால பூமி வெப்பமயமாதல் வந்து அதிகமாகுது. ஸோ அது இது ரொம்ப தடுக்கப்படுது இந்த பயோஃபியூல்ஸ்னால. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பயோஃபியூல்ஸ்னால நம்ம இதை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்றதுனால எந்தவித என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸும் ஏற்பட போறது இல்ல. இதே வந்து க்ரூட் ஆயில்ஸ் வந்து பியூரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பை ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா என்னன்னாக்கா லேண்ட் பால்யூட், ஏர் பால்யூட்ஸ் எல்லாமே ஏற்படும். அது முழுவதுமா என்ன அப்படின்னாக்கா அந்த பயோஃபியூல்ஸ்ல தவிர்க்கப்படுது. இதற்கு மீறி என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் மீறி என்னன்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் அதிக தேவை. ஏன்னாக்கா நம்ம வந்து ஒரு விவசாய நாடு அப்படின்னும் போது நம்ம வந்து இதுக்காக இன்னொரு நாட்டுல போய் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸ்க்காக ஒரு ரா மெட்டீரியல்ஸை நம்ம வாங்கி எதிர்பார்க்கணும் தேவை கிடையாது. ஸோ இந்தியாவிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எல்லா இளைஞர்களும் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸோட இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து இன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தேவைகளை வந்து பயோஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து தவிர்த்தாலே என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆரோக்கியமான உலகத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். பயோஃபியூல் பத்தி காளிதாசன் சார் ரொம்ப அழகாவே சொன்னாங்க. தேங்க்யூ சார். ஸோ பயோஃபியூல் பத்தி யங் ஜெனரேஷனுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? பயோஃபியூலுக்கு யங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது என்னன்னா நமக்கு தெரிஞ்சே நம்ம நாடு
வல்லரசு ஆகும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னா, இயற்கையா இருக்கக்கூடிய பொருள் இருந்து நமக்கு தேவையான ஒரு ஃபியூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விவசாயத்தை நம்ம காப்போம். விவசாயத்தை வந்து நம்ம பேணி காத்தோம்னா அது மூலியமா இருக்கக்கூடிய இந்த கரும்பு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த கரும்புல இருந்து சக்கையில இருந்து, இதுக்காக நீங்க புதுசா ஒரு பொருள் வாங்கி அதுல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் வேஸ்டேஜ் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து எடுத்து நம்ம ஒரு பயோஃபில் உருவாக்கலாம். நீங்க சிறுதுளி பெருவெள்ள மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய உங்க கையில உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட வந்து சமுதாயத்துக்கு கொடுங்க. அது மூலியமா இருக்கக்கூடிய வெப்பமயமாகுதல் தடுத்து, இந்த குருடாயில் மூலியமா நிறைய வெப்பமயமாகும் நம்ம நாட்டுக்கு, அது கேடு. பட் இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் அக்கரன்ஸ் இல்லாதனால எல்லாரும் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், விதைப்போம், நல்லதை வந்து நாட்டுக்கு காப்போம். நன்றி. பயோஃபியூவல் பத்தி டாக்டர் ஆர்கேன் சார் நம்மளுக்கு ரொம்ப அழகாவே சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ சார். தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது இஜஸ் பிளே சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகே ரேடியோ. சார், நம்ம ரேடியோக்கு வர எல்லாரும் நம்ம லோகோ சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லிடுங்க சார். இது நம்ம ரேடியோ, நாகே ரேடியோ.